ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தீபம், அதாவது விளக்கை வந்து நம்ம பை பண்ணி வாங்கியிருக்கோம். அதாவது இதுல வந்து பாருங்க, வாட்டர் எல்இடி சென்சார் தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தீபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விளக்கு தான். தீபம் என்றாலே நமக்கு திருவண்ணாமலை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ். நீங்க யாராவது திருவண்ணாமலையில இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருவண்ணாமலை சொல்லிட்டு. நமக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்துச்சு அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையில மட்டும் நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்லாம் கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு வைக்கிறது அப்படின்றது இருக்கு. பட் நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய வீடுகள்ல அழகா விளக்கு ஏற்றுவதற்காக நீங்க வந்து இந்த விளக்கை வந்து வாங்குவீங்க. அதாவது இந்த எல்இடி சென்சார் அப்படின்றத நீங்க வந்து வாங்குவீங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க வியூ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது நீங்க வந்து நார்மலா விளக்கு இருக்கு, அதுல போயிட்டு நீங்க எண்ணெயை ஊத்தி அதுக்கப்புறம் திரிய போட்டு நீங்க பத்த வச்சீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த எண்ணெய் எல்லாம் தீர்ந்து போயிடும். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து பாருங்க, நீங்க வந்து எல்இடி நம்ம உள்ளவே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சா நமக்கு அந்த பேட்டரிலாம் கொடுத்து நம்ம லைட்டாவே நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் அதுல ஃபில் பண்ணி நம்ம எரியிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது எப்படி யூஸ் ஆகுது சொல்லிட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும், இந்த எல்இடி சென்சார் தியாவை, இந்த விளக்கை நீங்க வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த வீடியோக்கு மேல கீழே வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைட்ல இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வருது. அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் இந்த அன்பாக்சிங் ஆல்ரெடி அன்பாக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு கவர் பண்ணல, நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பீசஸும் நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாருங்க, நான் ஆர்டர் பண்ணும்போது ஒரு 12 பீஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து ஆர்டர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, இதுல வந்து பாருங்க, ஒவ்வொரு பீஸா நான் வந்து வெளியே எடுக்கிறேன். இதுல டோட்டலா இப்போ எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நான் 12 சொல்லியிருந்தாங்க, பட் அது வந்து கரெக்டா வந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு தெரியல. எல்லாமே நம்ம செக் பண்ணிடுவோம். காலி. கரெக்டா வந்து 12 பீஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து நீங்க வாங்குற பார்சல் வந்து ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகலாம், ஏதாவது பொருந்தாம போய்க்கலாம். அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒர்க் ஆகாம கூட போகலாம். பட் அது உள்ள போயிட்டு நம்ம பிரிச்சு பார்க்கும்போது தெரியும் எதனா ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒர்க் ஆகாதெல்லாம் இப்படி போல சரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்த விளக்கை எப்படி எரிய வைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய இந்த 12 பீசஸ்மே வந்து நான் எரிய வைக்க போறது இல்லை. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 பீசஸ் வந்து நான் எரிய வைக்கிறேன். ஓகே, அதாவது 3 விளக்க வந்து நான் எரிய வைக்கிறேன். இது 3மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி வந்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம வாட்டர் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து வாட்டர் கொஞ்சமா லைட்டா ஊத்துறேன். தெரியுதா? இதுவும் எரியுது. ஓகே, இப்போ 3மே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா எரியுது. இப்போ நாம அப்படியே தான் எடுத்தோம். 3ம் வந்து பாத்தீங்கன்னா எரியுது. மொத்தமும் எரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மொத்தமும் அப்புறமா நான் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இந்த நான் தண்ணி ஊத்துனேன், எரியுது. இது எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதையும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த விளக்குல வந்து நான் ஃபுல்லா வந்து தண்ணியை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், வாட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வந்து இதுல தண்ணியை முழுக்க ஊத்த வேண்டிய அவசியமே தேவையில்லை. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த விளக்கு எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். தண்ணி ஃபுல்லா ட்ரை பண்ணும்போது இப்போ அந்த விளக்கு வந்து அணைஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி எரியுது அப்படின்னா, இதுல வந்து 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு வயரோட இன்னொரு வயரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் ஒரு விளக்கு வந்து எரியும், அதாவது கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அதே சேம் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இந்த ஸ்க்ரூக்கும் நம்ம வந்து கனெக்டிங் பண்ணும்போது தான் இந்த லைட் வந்து எரியுது. அதனால தான் நம்ம வாட்டர் வச்சு கனெக்ட் பண்றோம். இப்போ நீங்க இதுல வாட்டர் ஊத்தும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து முழுக்க வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து இந்த விளக்கு வந்து எரியும். அது போல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து நான் லைட்டா வந்து தண்ணி ஊத்துறேன், ஒரு சொட்டு அளவுக்கு ஊத்துறேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து டிராப் தான் ஊத்திருக்கேன் தண்ணி. இப்போ இந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். ஓகே, இப்போ விளக்கு வந்து அணையுது. இப்போ இந்த ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூக்கும் தண்ணி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து எரியும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்க, டச் ஆகும்போது எரியுது. இப்போ மறுபடியும் கீழே கொண்டு போறேன், ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் டச் பண்றேன். ஓகே, டச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எரியும். கரெக்டா அந்த 2 ஸ்க்ரூக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து டச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மீடியமா வாட்டர் வந்து நீங்க ஊத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து கனெக்ட் ஆகணும். 2த்துக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஓகே தான். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இது முழுக்க நீங்க தண்ணி ஊத்த தேவையில்ல. சும்மா 2, 3 சொட்டு ஊத்தினாலே போதும்.
இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து லைட்டா தான் டிராப் ஊத்திருக்கேன். ரெண்டுமே அது ஃபில் ஆகுற மாதிரி, ரெண்டுமே அந்த 2 ஸ்க்ரூவும் ஃபில் ஆகுற மாதிரி ஊத்துனாலே அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க முழுக்க தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த விளக்க வந்து நீங்க எரிய வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த விளக்குக்கு உள்ள என்ன இருக்கு சொல்லிட்டு நமக்கு பார்க்க இப்போ வந்து ஆர்வமா இருக்கு. அதனால அதையும் நம்ம கழட்டி பார்த்துருவோம். ஒரு விளக்கு தானே, போனா பரவாயில்ல, கழட்டிடுவோம். ஓகே, கழட்டுறதுக்கான வெப்பன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கழட்டிட்டேன். இது வந்து தனியா வருது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட்டப் எங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, அதோட பேட்டரிலாம் வந்து சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரிய வந்து நீங்க எங்கேயோ பார்த்துருப்பீங்க. பட் நானும் எங்கேயோ பார்த்துருக்கேன். இது எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா, எங்கேயோ பார்த்துருக்கேன். கண்ணும் நோக்கியா அந்த போன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பேட்டரி எங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன பேட்டரியா இருக்கு. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது முழுக்க அதோட செட்டப்பு. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு கம்பி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இங்க டைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகும்போது இங்க வாட்டர்ல பட்டு அதுக்கப்புறம் எரியும். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகும். இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்க நான் ஒரு வழியா கலட்டி நான் வந்து திரும்ப வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் கலட்டி நான் ஃபிட் பண்ணி நான் வந்து இதுல வாட்டரை வந்து ஃபில் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த விளக்கு வந்து எரியல. என்ன ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த விளக்கு வந்து நான் கலட்டுறதுக்கு முன்னாடி நல்லா தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் கலட்டிட்டு நான் திரும்ப ஃபிட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து எரியல. என்ன ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து 2 ஸ்க்ரூ வந்து போடுவீங்க. இந்த 2 ஸ்க்ரூமே வந்து உள்ள வந்து கம்பி இருக்கும். அதாவது ஸ்க்ரூவோட டச் ஆகுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதோட போயிட்டு டச் ஆகணும். நீங்க வந்து இதுல ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது அதோட போயிட்டு டச் ஆகணும். அப்படி டச் ஆகல அப்படின்ற பட்சத்துல இந்த விளக்கு வந்து எரியாது. அதனால நீங்க இந்த விளக்கு கழட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து கரெக்டா டச் ஆகணும். டச் ஆச்சு அப்படின்னா எரியும். உங்களுக்கு எரியாத விளக்கு அது போல இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பியை நீங்க கழட்டிட்டு உள்ள போயிட்டு கரெக்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஸ்க்ரூவை மாட்டுங்க, உங்களுக்கு வந்து லைட் வந்து எரியும். ஆனா நீங்க இதுல பண்ணக்கூடாத ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நல்லா எரியிற விளக்குல போயிட்டு அது போல நீங்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு நீங்க திரும்ப வந்து ஃபிட் பண்ணாதீங்க. அந்த உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவோட அந்த கம்பி டச் ஆகல அப்படின்னா அந்த விளக்கு வந்து எரியாம போயிடும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய மைனஸ். ஓகே, மத்தபடி இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த விளக்கு எல்லாமே உங்களுக்கு நான் எரிய வச்சு காமிக்க போறேன். இந்த நைட் வியூல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்குலையுமே நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி எல்லா விளக்கையும் நான் வந்து எரிய வச்சிருக்கேன். இதோட காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து பை பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லெஃப்ட் சைட்ல வருது. அதை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு டைரக்டா நீங்க பை பண்ணி வாங்கிக்கலாம். மத்தபடி இந்த ப்ராடக்ட்ல எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்குமே வந்து பெட்டரா வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் வாங்கின விளக்குல எந்த விளக்குமே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்க வாங்குற அந்த விளக்குல எதனா ஒன்று டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வாங்கின விளக்குல இந்த ஒரு விளக்கு மட்டும் எரியல. ஏன் அப்படின்னா அந்த விளக்கை நான் கழட்டதுனால இது எரியல. இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. நல்லா எரியக்கூடிய விளக்கை வந்து எப்பவுமே கழட்டாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.